சரி, ஓகே. அவர் என்ன சொன்னார்னு கவனிச்சிங்களா? அவங்க வந்து 2 வகை சேர்ந்தவங்க தானே. ஒன்லி டூ அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து பெரிய பேண்டாவும் இன்னும் வந்து சிவப்பு பேண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெரிய பேண்டா தான் நம்ம சொன்ன சிச்சுவான், கன்சு அந்த இடத்துலலாம் வந்து இந்த பெரிய பேண்டா தான் வாழ்கிறாங்களாம். இந்த சின்ன பேண்டா, அதாவது சிவப்பு பேண்டாவும் வாழ்கிறாங்க. ஆனால் அவங்க உலகளாவிய ரீதியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க, பெரிய கூட்டம்லாம் இல்லை. அவங்க வந்து ஒரு சிறிய பரப்பு கொண்ட சிறிய ஒரு கூட்டம் தான் இந்த சிவப்பு பேண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேண்டா ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பேண்டா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து முழுசாக வெள்ளையும் கருப்பும் மட்டும்தான் கலந்த நிறம். வந்து அவங்க 2 பேருக்கும் பெரிய ஸ்பெசிஃபிக்கான டிஃப்ரெண்ட் எதுவுமே இல்லை. அவங்க வந்து கலர்ஸில் மட்டும்தான் குட்டி ஒரு சேஞ்சஸ் இருக்குது. அவங்க வந்து முழுசாக வெள்ளையும் கருப்பும் மட்டும் கலந்தவங்க தானே இந்த பெரிய பேண்டான்னு சொல்கிறவங்க. அதே வந்து சிவப்பு பேண்டான்னு சொல்கிறவங்க வந்து லைட்டாக பழுத்த நிறமும் சற்று செம்மஞ்சள் நிறமும் கருப்பும் வெள்ளையும் கலந்த நிறத்தில் இருப்பாங்களாம். இந்த கருப்புக்கு பதிலாக தான் ஒரு மாதிரி பழுத்த நிறம், அதாவது சாம்பல் நிறம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வகையான சாம்பல் நிறம் கலந்து லைட்டாக அங்கன ஷேடோ பண்ணுற மாதிரி ஒரு செம்மஞ்சள் நிறம் வந்து லைட்டாக இருக்குமோ, அது முழுமையாக பார்க்குறதுக்கு